guys, welcome back. ரொம்ப 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 நாளைக்கு அப்புறம் ஒரு என்னதான் ஆச்சு இந்த சேனலுக்கு அப்படின்னு ஒரு சேனலை உலகமே தேடிக்கிட்டு இருக்கு ரிஷிபீடியா. அதுல இருந்து ஒரு வீடியோங்க, ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ரிஷிபீடியாவில் ஒரு டாபிக், அந்த ஸ்டோரியை கேளுங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நான் சொன்னேன் அந்த ஸ்டோரியா, அது என்னங்க, சரி அதை கேட்குறோம் அப்படின்ட்டு உள்ள போகும்போது அதை எடுக்கும்போது இதை பார்த்துட்டேன்னா இது புதுசா இருந்தது. நாங்க இன்னும் பார்க்கல, புதுசும் போடுறாங்க இல்ல நம்ம பார்க்காதது நமக்கு புதுசு. இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா அவர் எங்கன்னே தெரியல. நான் ஒன்று எடுத்து வந்திருக்கேன், சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அவரை ஞாபகப்படுத்துவோமே அப்படின்னு. ஸோ நம்ம ரிஷிபீடியாவில் இருந்து போலீஸுக்கு 4 வருடம் கழித்து கிடைத்த ஆதாரம், த ஸ்டோரி ஆஃப் ஜேமிசன் ஃபேமிலி, ரியாக்ஷன் பை ராம்ஸ்டிக் ஃபேமிலி. ஸோ ஜேமிசன் ஃபேமிலி அப்படின்னு ஒரு கிரைம் கேஸு ஷார்ட்டாக நம்ம கேட்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்பாரு, இதையா நான் சொன்ன வீடியோ எங்கே சார், கண்டிப்பாக அடுத்தது வருது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம அதுக்கு போகலாம். சரி, ஈவினிங் டைமில் டீயை குடிச்சிக்கிட்டே பார்ப்போமா? இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும், போலீஸ் எவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆனாலும், சில கேள்விகளுக்கு பல வருஷம் ஆனாலும் அதோட ஆன்சர் குவெஸ்டின் மார்க் தான். இது இந்த பதில் இல்லாத கேள்விகள் சீரிஸோட 3rd எபிசோட். இன்னைக்கு கடந்து பல வருஷம் கழிச்சும் மர்மமாவே இருக்கிற ஒரு கேஸ் ஃபைல பத்தி தான் பார்க்க போறோம், தி ஜேமிசன் ஃபேமிலி. ஐயோ, அப்ப இதுக்கு முடிவு இருக்காது போல. ஜேமிசன் ஃபேமிலியில அப்பா பாபி ஜேமிசன், அம்மா ஷெர்லின் ஜேமிசன், 6 வயசு சின்ன பொண்ணு மேடிசன் ஜேமிசன், அப்புறம் ஒரு நாய்க்குட்டி. அக்டோபர் 8, 2009 அன்னைக்கு இவங்க 4 பேரும் குடும்பத்தோட காணாம போறாங்க. வீட்டோட கதவு உடையல, ஜன்னல் உடையல, யாரும் காசு கேட்டு போன் பண்ணல, ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஆனா ஒரு குடும்பமே காணாம போயிருக்கு. இது நடந்து 8 நாளா அந்த ஸ்டேட் போலீஸ் டே அண்ட் நைட்டா சர்ச் பண்ணதுல இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் கிடைக்குது. காட்டுக்குள்ள வேட்டையாட போன ஹண்டர்ஸ் அங்க ஒரு கார் நிக்கிறதா போலீஸ்க்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல அங்க போய் பார்த்தப்போதான் அது ஜேமிசன் ஃபேமிலியோட கார் தான்னு தெரிய வருது. அந்த லாக்கான காருக்குள்ள பாபியோட பர்ஸ், செல்போன், ஷெர்லினோட ஹேண்ட்பேக், அப்புறம் 8 நாளா சாப்பிடாம அந்த காருக்குள்ளேயே இருந்த அந்த நாய்க்குட்டி, 20 லட்சம் ரூபாய் ஒரு பேக்ல. இந்த எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் எடுத்து பார்க்கும்போது பாபியோட செல்போன்ல அவங்க 6 வயசு பொண்ணோட போட்டோ ஒன்னு இருந்திருக்கு. அந்த போட்டோ காணாம போறதுக்கு முன்னாடி நாள் தான் எடுத்திருக்காங்க. ஜேமிசன் ஃபேமிலி அவங்க கார்ல 8 நாளைக்கு முன்னாடி கூகுள் மேப்ஸ்ல எங்க போகணும்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்த போலீஸ் போய் சர்ச் பண்ணப்போ காட்டுக்கு நடுவுல 5 பேரோட ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது ஷூவோட பிரிண்ட் மண்ணில் இருந்திருக்கு. அதுல ஒரு பிரிண்ட் சின்ன குழந்தையோடது. இந்த கேஸ்ல இவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் 2 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணப்போ கூட ஒரு க்ளூ கூட கிடைக்கலன்னு போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நடந்து 4 வருஷம் கழிச்சு ஹண்டர்ஸ் மான வேட்டையாடலான்னு அதே காட்டுக்குள்ள போகும்போது காட்டுக்கு நடுவுல தரையில ஒரு துணி இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தப்போ அதுக்கு கீழே 3 ஸ்கெலட்டன்ஸ், எலும்பு கூடுங்க இருந்திருக்கு. 2 ஸ்கெலட்டன் பெரியவங்களோடது, 1 சின்ன பொண்ணோடது. அவ்வளவுதான். ஜேமிசன் ஃபேமிலி கார்ல போயிருந்திருக்காங்க. யாரோ நிப்பாட்டி அவங்கள கொலை பண்ணி அவங்களோட ஸ்கெலட்டன்ஸ் காட்டுக்குள்ள கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஜேமிசன் ஃபேமிலிய யாராவது மனுஷங்களோ இல்ல ஏதோ கொலை பண்ணியிருந்தாங்கன்னா காருக்குள்ள பேக்ல இருந்த 20 லட்சம் ரூபாய் பணமும் 10 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்கிற அந்த காரையும் அங்கேயே விட்டுட்டு போறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. சரி, காட்டுக்குள்ள போயினே இருக்கும்போது ஏதாவது அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கோன்னு பார்த்தா ஜேமிசன் ஃபேமிலியோட கார்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. சோ மனுஷங்களும் இல்லாம மிருகங்களும் இல்லாம ஜேமிசன் ஃபேமிலியை கொன்னது யாரு? ஒருவேளை நான் தான் தேவையில்லாம இந்த கேஸை பில்டப் பண்றணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கரெக்டா இந்த டைம்ல தான் ஜேமிசன் ஃபேமிலியோட வீட்டுக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் கிடைச்சது. இந்த ஃபுட்டேஜ் அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி நாள் வீட்டுல இருந்த எல்லா பொருளுங்களையும் எடுத்துட்டு வந்து கார்ல லோட் பண்ணும்போது எடுத்தது. ஸோ இந்த ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரமா பாபியோ ஷெர்லினும் வீட்டுல இருந்த பொருளுங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து கார்ல லோட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட இந்த 2 மணி நேரத்துல
ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேரும் பேசிக்கல. அது போக டிரான்ஸ்டேட்னு சொல்ற மாதிரி ரோபோட் மாதிரி எதையும் பார்க்காம எதை பத்தியும் கேட்காம எதுவும் பேசாம ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வராங்க, லோட் பண்றாங்க, அப்படியே திரும்புறாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. இதை விட ரொம்ப மர்மமான விஷயம் என்னன்னா, அடிக்கடி டக்குன்னு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கல்ட் இவங்களை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க. கல்ட்னா என்னன்னா ஒரு கும்பல். அவங்க வந்து இந்த டார்க் எனர்ஜி, பேய், ஆவி, காத்து கருப்பு, செத்து போனவங்களோட சோல் இதெல்லாமே வழிபட்டு அதை கடவுளா கும்பிடுறவங்க தான் கல்ட். இவங்க பகல் நேரத்தில் யாருமே மீட் பண்ணிக்காம நைட்டு யாருமே இல்லாத டைம்ல ஒரு பெரிய கிரவுண்டுக்கு நடுவில் இல்லை மலையில காடுங்கள்லன்னு அவங்க அந்த ட்ரக்கில் லோட் பண்ணின பேக்ஸ் எல்லாம் அந்த ட்ரக்கில் அப்படியே இருந்தால் ஓகே, கேஸ் வேற எங்கேயோ போகுது. அந்த 2 மணி நேரமாக லோட் பண்ணுற அளவுக்கு ஊரை விட்ட தப்பிச்சு போகிறாங்க. இந்த கல்ட்டுன்னீங்கல்ல, அது மலேசியாவில் எனக்கும் ஒன்று தெரியும். ஆனால் பேர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் சவுண்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே கல்ட், இங்கே கெல்லாட். தெரியுமா உனக்கு? சிரிக்கிறது யாரு? மலேசியாவில் இருக்கிறாங்களா தெரியாது. மலேசியாவில் தான் இருக்காங்க. அந்த குரூப்ல ஒரே ஒருத்தன் தான் இருக்காங்க. நான் அந்த பக்கம் 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அந்த பக்கமே நான் போறது எனக்கு தேவையில்லாத. ஓஹோ, நான் உண்மையில உனக்கு என்னத்தையோ தெரியும். எனக்கு அதான் சொல்றேனே. அவர் இப்ப கல்ட் போது எனக்கு நமக்கும் ஒருத்தனை தெரியுமே பார்த்தோன்னே தெரியும். நீ சொல்லல எவ்வளவு நாள் என்ன தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். அது அப்படி அவங்கள எனக்கு தெரியும். சான்ஸே இல்லை. உனக்கு தெரியுமா? தெரியல, நீ பார்த்தது சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிறீங்க. சரி சரி, வாங்க நம்ம சீரியஸான கதைக்குள்ள போயிடலாம். மனுஷங்களே இல்லாத இடத்துல மீட் பண்ணி இவங்களோட கல்ட் மீட்டிங்ஸை வைப்பாங்க. இந்த ஜேமிசன் ஃபேமிலி காணாம போறத டிவில ஒரு ஷோவா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ மர்மமா இருக்கிறதுனால அந்த ஷோவும் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அந்த ஷோவை பார்த்துட்டு ஷெர்லின் ஜாமிசனோட ஃப்ரெண்டு நிக்கி ஷெனால்டுன்னு ஒருத்தருக்கு ஒரு லேடி பேர் சொல்லாம ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்ட்ல இருந்ததாகவும் அந்த கல்ட் வந்து கொல்லணும், யார் யாரெல்லாம் கொல்லணும்னு ஒரு வாண்டட் லிஸ்ட் வச்சிருந்ததாகவும் அந்த லிஸ்ட்ல ஷெர்லின் ஜேமிசன்ற பேரை இவங்க எப்பயோ பார்த்ததா ஞாபகம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. உடனே நிக்கி ஷெனால்டு அந்த கல்ட் பேர் என்ன, ஃபோன் பண்ண அந்த லேடியோட பேர் என்னன்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லாமல் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனையாவது ட்ரேஸ் பண்ணலான்னு போலீஸ் ட்ரை பண்ணப்போ அது ஒரு பர்னர் ஃபோன், அதாவது இந்த டெம்பரவரியாக ஃபோன் இருக்கும், அதுக்குன்னு இந்த சிம் கார்டு இல்லை ஐடென்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து வாங்க தேவையில்லை, எங்கேருந்து கால் பண்ணாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அனானிமஸ் காலாக தான் இருந்திருக்கு. இப்படி ஒரு க்ளூ கிடைச்சதுனால போலீஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி ஜேமிசன் ஃபேமிலியோட வீட்டில இருந்து பொருளுங்களெல்லாம் எடுத்து சீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொருளுங்களெல்லாம் போய் திருப்பி ஒரு வாட்டி பார்க்கும்போது விச் பைபிள்னு ஒன்று கிடைச்சிருக்கு. சாதாரண பைபிள்ல எப்படி கடவுளை பத்தி A to Z இருக்குமோ அதே மாதிரி இந்த விச் பைபிள்ல செத்து போனவங்க கூட எப்படி பேசுறது, சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ், அமானுஷ்யமான விஷயங்க, இந்த பேய் ஓட்டுறவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் திடீர்னு போய் பார்க்கும்போது தரையில சக்கரம் மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எப்படி வரையணும், சில காட்டுகளுக்குள்ளெல்லாம் இந்த ஒரு பூனை அதெல்லாம் கழுத்து எடுத்து டெட் பாடி மட்டும் அப்படியே இருக்கும், அதெல்லாம் இந்த விச் பைபிள் இல்லை விச் கிராஃப்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்க அவங்க அந்த ஆவிங்களை வர வைக்கிறதுக்காக இதை கிஃப்டா தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்க A to Z னு எல்லாமே டீடைலா அந்த விச் பைபிள்ல கொடுத்திருப்பாங்க. இந்த விச் பைபிள் போலீஸ்க்கு கிடைச்ச உடனே அதை பத்தி நிறைய தெரியலன்றதுனால அந்த ஏரியால இருக்கிற ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட போய் அதை பத்தி விசாரிக்கலாம்னு போயிருக்காங்க. அப்போதான் அதே சர்ச்சுக்கு ஜேமிசன் ஃபேமிலியும் வந்திருந்தாங்கன்னு காணாம போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பாபி ஜேமிசன் அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த சர்ச் ஃபாதர் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டதுக்கு நான் சாத்தானுங்களோட பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நடந்த அப்போதான் ஷெர்லின் ஜேமிசனோட அம்மா நடந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்றாங்க. காணாம போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஷெர்லினும் அவங்க அம்மாவும் கார்ல போயினே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசினே இருந்தவங்க திடீர்னு ஷெர்லின் வேற யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணதா அவங்க அம்மா சொல்றாங்க. கார்ல போயிட்டே இருக்கும் போது பாதியில நிப்பாட்டி அவங்க அம்மாவை காரை விட்டு இறங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா இறங்கின உடனே மலைக்கு நடுவில் அவங்கள விட்டுட்டு கார் எடுத்துட்டு ஷெர்லின் போயினே இருந்திருக்காங்க. இதெல்லாம் விட பெரிய க்ளூ கடைசியா தான் கிடைச்சது. காணாம போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பாபி ஜேமிசன் அந்த சர்ச் ஃபாதருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஸ்பெஷல் புல்லட்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு.
அவர் அழுதுட்டே கேட்டதுனால சர்ச் ஃபாதர் ஸ்பெஷல் புல்லட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பாபி ஜேமிசன், நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு படத்தில் பார்த்தேன், ஆவிங்களெல்லாம் பார்த்தா இந்த ஸ்பெஷல் புல்லட்ஸ் வச்சு சுட்டா அவங்க உடனே செத்துருவாங்க, அதை மெயினாக சர்ச்சில் தான் தருவாங்க, உங்ககிட்ட அது இருக்கான்னு சொல்லி அழுதுருக்காரு. அதுவும் அந்த ஆவிங்க அவர் கண்ணு முன்னாடியே இருக்கிறதா அந்த ஃபோன் காலில் சொல்லியிருக்காரு. இந்த சர்ச் ஃபாதர் மேலே டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவர் பயங்கரமாக கத்திட்டு ஃபோன் கால் கட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜேமிசன் ஃபேமிலி காணாமல் போயிட்டாங்க. 9 வருஷம் ஆயும் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு இப்படி நடந்ததுக்கு யார் காரணம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்க, அந்த கல்ட்டு பேர் என்ன, இவங்க வீட்டில் வச்சிருந்த ரிச் பேர்கள் எதுக்காக, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒன்று கூட கிடைக்கல. ஸோ அகைன் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஜேமிசன் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னதை தாண்டி ஏதாவது சந்தேகமோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கூகுளில் போய் ஜேமிசன் ஃபேமிலின்னு போட்டிங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய டிவி ஷோஸோட வீடியோஸ்லாம் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு 25,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா அடுத்து டிபி கூப்பர் பற்றி ஒரு வீடியோ பண்ண போகிறேன். ஸோ ஜேமிசன் ஃபேமிலி ஏன் செத்தாங்கன்றதை பற்றி ஒரு க்ளூ கூட இல்லை. மறக்காம அழுத்திருங்க சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற பெல்ல. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சியர்ஸ். பாருங்க, இத்தனை வருஷம் ஐயாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த இது அந்த கிடைச்ச ஸ்கெலிட்டன் ஏதாவது டிஎன்ஏ வச்சு அது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுனா அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத தேடலாம். 3 ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்குன்னு இவர் விட்டுட்டாரா, அது அவங்களது தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண. அப்படின்னும் போது இது அவங்க தானா, அப்போ அவங்கள இது இல்லைன்னா அவங்க இப்போ எங்கே போயிருப்பாங்கன்னா அப்படி தாட்ஸ் போகுது. நான் என்ன நினச்சேன், இந்த ஜப்பான்ல எல்லாம் வந்து பிரச்சனை ஓவர் ஆகுது, நமக்கு கடன் பிரச்சனை அப்படி இப்படின்னா ஜப்பான்ல எல்லாம் ஏஜென்சிஸே இருக்கு நம்மளோட டெத்தை ஃபேக் பண்ணி புது ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்கு. அவங்கள்ட்ட போய் நம்ம கொஞ்சம் பணம் கட்டினோம்னா இந்த நபர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லையோ எதுலையோ இறக்குற மாதிரி செட்டப் பண்ணி டெத்தை ஃபேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு புது ஐடென்டிட்டி அது இதுன்னு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்ம அங்கே கடன் தொல்லையெல்லாம் இல்லாமல் புது பேரில் புதுசாக வாழ ஆரம்பிக்கலாம். ஸோ அது அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இவங்க அதெல்லாம் கிளியர் பண்ணி நம்மளோட வந்து இப்போ மொட்டையாக இருந்தால் கொஞ்சம் முடி வளர்க்குற மாதிரி பண்ணி அது உருவங்களை மாற்றி. ஏன்னா ஜப்பானுக்கு அது ஓகே, யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஓகே. நம்ம ஊர்லலாம் கஷ்டமுங்க. அவனுக்கு கிளி முடிக்கியா தேடி ஆகணும், இப்படி இருப்பாயா அவன் பள்ளி இப்படி இருக்குதியா. ஜப்பான்காரனில் போய் மூக்கை பற்றி கண்டுபிடிச்சிருவேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி கண்ணு. யாராவது கிட்ட வந்தா அவங்க அப்படின்னாங்கன்னா நமக்கு அடையாளம் தெரியாது. ஸோ அவங்கள நாட்டுக்கு அது ஓகே, சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இவங்க ஏதாவது தப்பிச்சு போயிட்டாங்க, அந்த போலீஸை திசை திருப்புறதுக்கு காட்டுக்குள்ளே கொண்டு காரை வச்சுட்டு ஒரு 20 lakhs பணத்தை வச்சுட்டு, அதுக்காக தான் நான் அந்த சூட்கேஸ் இருக்கான்னு கேட்டேன். ஸோ தப்பிச்சு போகிறவங்க பெரிய பெரிய சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே, அது காரில் தான் இருக்கா, இல்லாட்டி இறங்கி சூட்கேஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? ஸோ நம்ம அந்த காரை வந்து கண்டுபிடிச்சா அந்த காரோட அந்த மேப்பில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை வச்சு எங்கே போனாங்க, எங்கே லொக்கேஷன் தட்டி எங்கே வந்திருக்காங்கன்றதெல்லாம் போலீஸை டிவியேட் பண்ணுறதுக்காக இவங்களே பண்ணினாங்களா? ஏன்னா ரொம்ப ஓல்டு இல்லைல்ல, 2009 தான் நடந்திருக்கு. 18 19 8 வருஷம் ஆச்சுன்னு சொன்னவர், அப்போ சரிதானே தெரியல. அப்போ எனக்கு தெரியல. ஆனால் அந்த க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல இது வரைக்கும் ஃபைல கேஸை தேடி பார்க்கணும், போய் அது க்ளோஸ் பண்ணி பட்டிருக்கான்னு போய் பார்க்கணும். பட் ஆனால் அதில் ஒரு கேள்வி கேட்டார்ல, உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமா, அந்த கல்ட்டோட பேர் தெரிஞ்சா கேஸை க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? க்ளோஸ் எல்லாம் பண்ணிடலாம், அது திரும்ப ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஏதோ அதை ரீஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்களா? அந்த பேர் தெரிஞ்சா போதுமா? எனக்கு ஒன்று தெரியும், பேர் 2 பேர் இருக்கு அதுக்கு. வீட்டில் கூப்பிடுற பேர் ஒன்று, வெளி பேர் ஒன்று இருக்கு, இடையில வந்த ஒரு வட்ட பேர் இருக்கு. ஆமாம் 3 பேர். அப்போ கூட்டத்தில் புஸ்கு விட்டுட்டு முதல் கத்துறானோ அவன் தான் ஆங்குற மாதிரி. உனக்கு தெரியணுமா அது யாருன்னு? அவ்வளோ அவசரமா தெரியணுமா? அப்ப நீ தானே அது? உனக்கு தெரியணுமா? அவங்க சார் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரிய தேவையில்லை. உனக்கு இப்போ முதல் இங்கே கை வச்சு ஏதோ கேட்டிய யாருன்னு? அதான் நான் சும்மா கேட்டு பார்த்தா அது ரூட் மாறுது எனக்கு. ஸோ உனக்கு அந்த கல்ட்டு தேவையில்லை. நல்லா இருந்தது. எதுக்கும் சர்ச் பண்ணி பார்ப்போம்.
Jamison family recent update. There are no new active developments or updates in the Jamison family case. The skeletal remains of Bobby, Sherilyn and Martin Jamison. 2009 ஸோ அந்த கிடைச்ச பாடி அவங்களோடதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியவில்லை. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா என்ன ஏது தெரியாது. பட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸும் கேட்க நல்லா தான் இருக்கு. இந்த ஆள் வேற அது ஒரு தினுசா சொல்லுவாரா, நல்லா இருந்தது. இப்போ இவரை நம்ம தேடணுமே, அது இப்போ இது மாதிரி தான். இப்போ இவரை தேடணும். 3 வருஷமா ஆளை காணா, எங்கே போனாரு ஏது ஆனாருன்னு தெரியல. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.